ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் 365 ஸ்டடி சீரீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலனியத்துக்கு எதிரான இயக்கங்கள் பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். இதில் 1857 பெருங்கழகம் அல்லது சிப்பாய் கழகம் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி காலனியத்துக்கு எதிரான இயக்கங்கள் பார்ட் 1 வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். பார்ட் 2 பார்க்குறதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. பார்ட் 1ஓட கண்டினியூஷனாக தான் இந்த பார்ட் 2 கிளாஸ் வந்து இருக்க போகுது. 1857 பெருங்கழகம் அல்லது சிப்பாய் கழகம். இந்த பெரிய கழகம் வந்துட்டு முதல்ல வங்காளத்தில் சிப்பாய் கழகமாக தான் ஆரம்பத்தில் உருவெடுத்துச்சு. அதுக்கப்புறம் தான் இதில் மக்களும் விவசாயிகள் இவங்கெல்லாம் பங்கேற்றுக்கிட்டாங்க. இந்த காலனிய ஆதிக்கத்திற்கு எதிரான இயக்கங்களில் இந்த 1857 கழகம் அல்லது சிப்பாய் கழகம் முக்கியத்துவம் பெறதுக்கு காரணம் என்னென்னு பார்க்கும்போது, இராணுவ வீரர்கள், ஆயுதப்படை இதெல்லாம் இணைஞ்சு ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக செய்யப்பட்ட முதல் மாபெரும் புரட்சி வந்து இந்த சிப்பாய் கழகம் தான். இந்த கழகத்தில் இந்தியர்கள்கிட்ட இருந்தும் எதிர்ப்பு வெளிப்பட்டுச்சு, ஆங்கிலேயர்கள்கிட்ட இருந்தும் வன்முறை வெளிப்பட்டுச்சு. இந்த இரு தரப்புலையும் வன்முறை வந்து வெடிச்சுது. இந்த கழகத்தில் கம்பெனி வந்து கம்பெனியோட பணி வந்து இந்தியாவில் முடிவடைஞ்சிச்சு. ஆனால் பிரிட்டிஷ் வந்து இந்தியா மேலே அதிகாரம் பெற உரிமையை வந்துட்டு இந்த கழகத்துக்கு அப்புறம் தான் பெறுறாங்க. இந்த கழகத்திற்கான காரணங்கள் என்னென்னு பார்க்கும்போது 1840 1850 இந்த இடைப்பட்ட காலத்தில் 2 இணைப்பு கொள்கையை வந்துட்டு வெளியிடுறாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தா மேலதிகார கொள்கை. அதாவது ஆங்கிலேயர் வந்து தங்களை வந்து வானளாவிய அதிகாரம் கொண்ட உயர் அதிகார அமைப்பாகவும், உள்ளூர் ஆட்சியாளர்களை வந்து ஊழல்வாதிகள் மற்றும் திறனற்றவர்கள் அப்படின்னு சொல்லியும், அதோட அடிப்படையில் நிலப்பகுதியெல்லாம் ஆங்கிலேயர்களோட கட்டுப்பாட்டின் கீழே இணைக்கப்படுது. அடுத்து வாரிசு இழப்பு கொள்கை. வாரிசு இழப்பு கொள்கைனா, ஒரு பகுதியை ஆட்சி செஞ்சிட்ருக்க இந்திய அரசருக்கு ஆண் வாரிசு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பகுதியை வந்து ஆங்கிலேயரின் கீழே ஆங்கிலேயரோட கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு போயிடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கொள்கை. அப்படி இணைக்கப்பட்டது தான் சதாரா, சம்பல்பூர், பஞ்சாபோட சில பகுதிகள், ஜான்சி, நாக்பூர் இதெல்லாம். அடுத்து வந்து துணைப்படை திட்டம் வந்துட்டு டல்ஹவுசி பிரபு அறிமுகப்படுத்தின துணைப்படை திட்டம் வந்து அதிருப்தியை ஏற்படுத்துச்சு. என்னென்னா, சுதேச அரசுகள் வந்து வலுக்கட்டாயமாக ஆங்கிலேயோட கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு போகணும் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்த காரணம் என்னென்னா, கலாச்சார தலையீடு. அதாவது 1806 வேலூர் புரட்சியப்போ நடைபெற்ற ஓயாத நினைவுகள். அதாவது சமயக்குறிகள் இடக்கூடாது, சிப்பாய்கள் அவங்களுக்கு சிலுவை பொறிக்கப்பட்ட சீருடையெல்லாம் கொடுத்தாங்களோ அந்த நினைவுகள் எல்லாம். 1824 கல்கத்தாவிலேருந்து பர்மாவுக்கு வந்து சிப்பாய்கள் பராக்பூர் வழியே வந்து கடல் கடந்து போகிறதுக்கு மறுப்பு தெரிவித்தாங்க. ஏன் அப்படின்னா, தாங்கள் கடல் கடந்து போனால் தங்களுடைய ஜாதியை வந்து இழக்க நேரிடும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. அடுத்து கிறிஸ்துவ சமய பரப்பு குழுவோட மதமாற்ற நடவடிக்கைகள்லாம் இவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. சதி ஒழிப்பு, பெண் சிசுக்களை ஒழிப்பு, விதவை மறுமணம், பெண் கல்வி இதுக்கெல்லாம் ஆங்கிலேயர்கள் ஆதரவு தெரிவித்தாங்க. இருப்பினும் இந்திய மக்கள் வந்து ஆங்கிலேயர் வந்து தங்களுடைய பாரம்பரியங்களில் தலையிடுறதா நினச்சாங்க. மேலும் இந்திய வீரர்களுக்கு வந்துட்டு ஊதியம் வந்து ஆங்கிலேயர்களை காட்டிலும் குறைவாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் காரணங்களாக இருந்தாலும் கழகம் வெடிப்பதற்கான முக்கிய காரணமாக இருந்தது என்னென்னா, புதிய என்ஃபீல்டு ரக துப்பாக்கிக்கு வழங்கப்பட்ட தோட்டாக்கள் பற்றிய வதந்தி தான். அந்த தோட்டாக்கள் நிரப்பப்படக்கூடிய கேட்ரிட்ஜில் யூஸ் பண்ணுற பசை வந்து பசு மற்றும் பன்றி கொழுப்புனால் ஆனது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பசு வந்து இந்துக்கள் வந்து புனிதமாக நினைக்கிறனாலையும், பன்றி வந்து முஸ்லீம்கள் அருவருக்கத்தக்கது மற்றும் தடை செய்யப்பட்டதாக இருந்ததுனால இந்த இது நிரப்பப்படுறதுக்கு முன்னாடி அந்த குண்டை வந்து அவங்க வாயால் கடிக்க வேண்டியது இருந்தது. இதுக்கு வந்துட்டு இந்த இந்து மற்றும் முஸ்லீம் சிப்பாய்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. 1857 மார்ச் 29 தான் மங்கள் பாண்டே அப்படிங்கிற சிப்பாய் தான் முதல்ல தன்னுடைய உயர் அதிகாரியை சுட்டு கொன்று கழகத்தை ஆரம்பிக்கிறார். இந்த மங்கள் பாண்டே யார் அப்படின்னா, கல்கத்தா பக்கத்தில் இருக்கக்கூடிய பராக்பூரில் வங்காள படைப்பிரிவை சேர்ந்த ஒரு சிப்பாய் தான் இந்த மங்கள் பாண்டே. இவர் இப்படி சுட்டு கொன்றதுனால இவரை வந்து கைது செய்ய சொல்கிறாங்க. இருப்பினும் சக சிப்பாய்கள் வந்து அவரை கைது செய்ய வந்துட்டு மறுப்பு தெரிவிச்சிடுறாங்க. எனவே மங்கள் பாண்டே வந்து நீதிமன்றத்தின் முன்னாடி ஆஜர்படுத்தப்பட்டு விசாரணைக்கு அப்புறம் தூக்கிலிடவும் படுறாரு. இதனால் ஆத்திரமடைஞ்ச சிப்பாய்கள் வந்து கலவரம், தீயிட்டு கொளுத்துதல் போன்ற நடவடிக்கைகள்ல எல்லாம் ஈடுபடுறாங்க. இந்த மாதிரியான கலவரமெல்லாம் அம்பாலா, லக்னோ, மீரட் இந்த இராணுவ குடியிருப்புகளில் தான் முதல்ல வெடிக்குது. 1857 மே 10
மீரட்டில் 3ஆம் குதிரைப்படை சிப்பாய்கள் தங்களுடைய சிறைச்சாலையை உடைத்து சக படை வீரர்களை வந்து விடுவிப்பு செஞ்சிடறாங்க. 1857 மே 11 மீரட்டிலிருந்து சிப்பாய்கள் டெல்லி நோக்கிய அணிவகுப்பு செய்கிறாங்க. அப்போது டெல்லியில் அந்த சமயத்தில் மற்றொரு குழுவும் வந்துட்டு இவங்களுக்கு இணையாக வந்து கூடியிருக்கு. எதுக்காக அப்படின்னா 2ஆம் பகதூர் ஷாவை இந்துஸ்தானோட மாமன்னராக உருவாக்குறதுக்காக. இந்த இந்துஸ்தான் மாமன்னர் அப்படிங்கிறதுக்கு ஷாஹின்ஷா இந்துஸ்தான் அப்படின்னு சொல்லி அவங்க முழக்கமிடுறாங்க. வடமேற்கு மாகாணங்கள்லையும் அயோத்தியையும் இந்த கிளர்ச்சியாளர்கள் வந்துட்டு கழகத்தில் வந்து கைப்பற்றிடுறாங்க. டெல்லி வீழ்ச்சி அடைஞ்ச செய்தி வந்து கங்கை பள்ளத்தாக்கிய வந்து எட்டின உடனே ஜூன் மாதம் தொடக்க வரைக்கும் ஒவ்வொரு இராணுவ குடியிருப்புலையும் கிளர்ச்சி நடந்துட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட வங்காளம், பஞ்சாப் தவிர வட இந்தியாவில் மற்ற எல்லா இடங்கள்லையும் ஆங்கிலேய ஆட்சி வந்து முடிவுக்கு வந்துருச்சு. கிராம மக்களும் இந்த கழகத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த கழகத்தில் ஈடுபட்டிருந்த கிளர்ச்சியாளர்கள் வந்து சிப்பாய்கள் வந்து உண்மையிலேயே சீருடையில் இருந்த விவசாயிகள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. வடமேற்கு மாகாணங்கள் அயோத்தியில் தான் இந்த கழகத்தை தொடர்ந்து ஃபஸ்ட்டு உள்நாட்டு கிளர்ச்சி வந்து நடைபெறுது. ஜமீன்தாரர்களும் தாளுதாரர்களும் தாங்கள் ஆங்கில அரசின் கீழே தங்களுடைய சலுகைகளை எல்லாம் இழந்ததாக நினைக்கிறாங்க. தாளுதாரர்கள் விவசாய கூட்டணி வந்து தாங்கள் இழந்த சலுகைகளை மீட்டெடுக்கும் முயற்சியாகவே கருதப்படுது. ஆங்கிலேயரோட பொருட்களை விற்பனை செய்யும் சந்தையாக இந்தியா மாறினால கைவினைப் பொருட்களை செய்யக்கூடிய வியாபாரிகளும் இந்த கிளர்ச்சிக்கு வந்துட்டு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட அரசர்கள், அரசிகள், நவாப்புகள், ஜமீன்தாரர்கள் இவங்க எல்லாம் கூடி ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஒரு போராக தான் இந்த 1857 கழகம் வந்து அமையுது. நானா சாஹிப் வந்து கான்பூர் பகுதியில் ஏற்படுற இந்த கழகத்துக்கு வந்து தலைமை ஏற்கிறாரு. இவர் யார் அப்படின்னா கடைசி பேஷ்வா மன்னரான 2ஆம் பாஜிராவோட தத்துப்பிள்ளை தான் இந்த நானா சாஹிப். இந்த நானா சாஹிப்க்கு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்துட்டு ஓய்வூதியம் தர வந்துட்டு மறுப்பு தெரிவிச்சனால அதனால் எரிச்சல் அடைஞ்சு தான் இந்த கழகத்தில் இவர் ஈடுபடுறாரு. அடுத்து பேகம் ஹஷ்ரத் மஹால் வந்து லக்னோ பகுதியில் வந்து தலைமை ஏற்றுக்கிறாங்க. கான் பகதூர் வந்து பிரெய்லியில் வந்து தலைமை ஏற்றுக்கிறாரு. பகதூர் ஷா வந்து டெல்லியில் வந்துட்டு தலைமையேற்று இந்த கழகத்தை நடத்துகிறாரு. அதே போல் கன்வர் சிங்கை வந்து பீகார் பகுதியில் வந்து தலைமையேற்றுக்கிறாரு. மத்திய இந்தியாவில் ஜான்சி ராணி லட்சுமிபாய் வந்து தலைமையேற்று இந்த கழகத்தை நடத்துகிறாங்க. 1857 கழகத்தில் ஈடுபட்டவங்களில் மிகவும் துணிச்சலானவர் அப்படின்னு சொல்லி இந்த ஜான்சி ராணி லட்சுமிபாயை தான் சொல்கிறாங்க. இவங்க வந்து தன்னோட கணவர் இறந்ததுக்கப்புறம் ஒரு ஆண் வாரிசை வந்து தத்தெடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு வந்துட்டு ஆங்கில அரசு வந்து மறுப்பு தெரிவிச்சிருது. இதனால தான் வந்து ஜான்சி ராணி வந்து இவங்களுக்கு எதிராக போர் புரியுறாங்க. இந்த வாரிசிலப்பு கொள்கை மூலிமா தான் இந்த ஜான்சி பகுதி வந்து ஆங்கிலேயர்களின் கீழே வந்துட்டு இணைச்சிக்கிறாங்க. அடுத்து தாந்தியா தோப் வந்து குவாலியர் அப்படி பகுதிக்கு வந்துட்டு தலைமையேற்று நடத்துகிறாங்க. இந்த கழகத்தை அடக்கிறதுக்காக அப்போது கவர்னர் ஜெனரலாக இருந்த கானிங் பிரபு வந்து சென்னை, பம்பாய், இலங்கை, பர்மா இந்த இடங்கள்ல இருந்தால் படைகளை வந்து வங்காளத்துக்கு வந்து வரவழைக்கிறாரு. மேலும் அவரோட சொந்த முயற்சி மூலிமா சீனாவிலிருந்தும் படைகள் வந்து வரவழைக்கப்படுது. ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசமாக இருந்த சீக்கிய படைகளை வந்து டெல்லியில் வந்து கழகத்தை வந்து அடக்கிறதுக்காக டெல்லிக்கு செல்ல வந்து உத்தரவிடுறாரு. 1857 செப்டம்பர் 20 டெல்லியை வந்து ஜான் நிக்கல்சன் அப்படிங்கிறவர் வந்து பகதூர் ஷா கூட போரிட்டு வந்து கைப்பற்றிடுறாரு. இந்த 2ஆம் பகதூர் ஷா வந்து இந்த கழகத்துக்கு அப்புறம் ரங்கூனுக்கு வந்து நாடு கடத்தப்படுறாருன்னு சொல்லியிருக்காங்க. சில புக்கில் பர்மா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவர் வந்து 1862 இறந்துடுறாரு. அடுத்து கான்பூரை வந்துட்டு சர் காலின் கேம்பல் அப்படிங்கிறவர் வந்து நானா சாஹிப் வந்து தோல்வியோடு செஞ்சு கைப்பற்றிடுறாரு. இந்த கழகத்துக்கு அப்புறம் நானா சாஹிப் வந்து நேபாளத்துக்கு வந்து தப்பி ஓடிடுறாரு. தாந்தியா தோப் வந்து மத்திய இந்தியாவுக்கு வந்து தப்பி போயிடுறாங்க. இருப்பினும் அவங்க தூங்கும்போது கைது செய்யப்பட்டு கொலையும் செய்யப்படுறாங்க. ஜான்சி ராணி வந்து போர்க்களத்தில் வந்து கொலை செய்யப்படுறாங்க. கான் பகதூர், கன்வர் சிங் இவங்க 2 பேருமே போரில் இறந்துடுறாங்க. பேகம் ஹஷ்ரத் மஹால் வந்து நேபாளத்தில் மறைந்து வாழும் நிலைக்கு வந்து தள்ளப்படுறாங்க. 1857 ஜூன் மாத தொடக்கத்தில் டெல்லி, மீரட், ஆக்ரா, ரோஹில்கண்ட், அலகாபாத், பனாரஸ் இதெல்லாம் வந்து ஆங்கிலேயரோட கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வரப்படுது. கழகத்துக்கு அப்புறம் கடுமையான இராணுவ சட்டமும் ஏற்றப்படுது. இந்தியர்களோட வாழ்க்கையை பற்றி எந்தவித யோசனையும் இல்லாமல் இந்தியர்களோட வாழ்வை பறிக்கும் அதிகாரம் வந்து ஆங்கில அரசுக்கு தரப்படுது. 1858 லண்டன் டைம்ஸ் பத்திரிகை செய்தியாளர் வில்லியம் ஹோவர்ட் ரசில் வந்து அலகாபாத்திலிருந்து கான்பூர் வரைக்கும் கர்னல் நீலோட ஆணைப்படி சென்ற ஒரு படை அதிகாரியை வந்து சந்திக்கிறாரு.
அதன்படி 2 நாட்களில் இந்த கிளர்ச்சியோட 2 நாட்களில் 42 பேர் வந்து சாலையோரங்களில் தூக்கிலிடப்பட்டதாகவும் 12 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழு வந்து அவங்க உறுப்பினர்களை முகபாவனை வந்து ஏளனமாகவும் வெறுப்பாகவும் இருந்ததுக்காக காரணத்தால் கொலை செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது. கண்ணில் பட்ட ஒவ்வொரு இந்தியரையும் சுட்டு கொன்னும் சாலையோர மரங்களில் தூக்கிலிடப்பட்டதாகவும் சொல்லப்படுது. சிறுவர்களை கூட விட்டு வைக்கல, அவங்களையும் கொன்னுட்டாங்க இந்த கிளர்ச்சியிலேருந்து தான் இந்த செய்தியாளர் வந்து சொல்கிறாரு. 1857 கழகத்தில் முக்கிய அத்தியாயமாக சொல்லப்படுறது இந்த கான்பூர் முற்றுகை. கம்பெனி படைகளும் இராணுவ வீரர்களும் இந்த முற்றுகைக்கு வந்து தயாராக இல்லாத காரணத்தினால நானா சாஹிப்போட படையோட கீழே வந்து சரணடைஞ்சிடுறாங்க. இந்த கம்பெனி படையும் இராணுவ வீரர்களும் அலகாபாத்துக்கு செல்றதுக்கு பாதுகாப்பான வழி வந்து அமைக்கிறாங்க. இருந்தாலும் அந்த படகுகள் வந்து அவங்க பயணித்த படகுகள் வந்து தீ வைக்கப்படுது. அப்போது தளபதி மேஜர் ஜெனரல் ஹக்வீலர் உட்பட அந்த படகுல பயணம் செஞ்ச எல்லாருமே கொல்லப்படுறாங்க. இந்த கழகம் வந்து தோல்வியோட காரணம் என்னென்னவா இருந்துச்சு அப்படின்னாக்கா, ஒரு சில மாநிலங்கள் தவிர மற்ற மாநிலங்களோட இளவரசர்கள்லாம் இந்த கழகத்தில் கலந்து கொள்ளலை. எடுத்துக்கிட்டால் வங்காளம், பம்பாய், சென்னை, மேற்கு பஞ்சாப், ராஜபுதனம் இந்த பகுதியெல்லாம் வந்து இந்த கழகத்தில் பங்கேற்றுக்கல. ஆங்கில அறிவு பெற்ற நவீன கல்வி கற்ற நடுத்தர இந்தியர்கள் வந்து இதில் பங்கு பெறலை. இவங்க வந்து சமூக சீர்திருத்தத்தை தான் நம்பினாங்க. மேலும் இந்த கழகத்தை வழிநடத்தி செல்றதுக்கு மத்திய தலைமையாக யாரும் இல்லை. லக்ஷ்மிபாய், தாந்தியா தோப், நானா சாஹிப் இவங்கெல்லாம் வந்துட்டு தைரியமானவர்களை தவிர சிறந்த தளபதிகளாக செயல்படலை. மேலும் ஆயுதமும் இந்த கிளர்ச்சியாளர்கிட்ட ஆயுதமும் வெடிப்பொருட்களும் போதுமான அளவு வந்துட்டு இல்லை, குறைபாடாக தான் இருந்துச்சு. இந்த கழகத்தை வழிநடத்தி செல்றதுக்கான பொதுவான அல்லது சிறப்பான செயல் திட்டம் எதுவும் இல்லை. சீக்கியர்கள், கூர்க்காக்கள், ஆப்கானியர்கள் இவங்கெல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசமாக இருந்து அவங்களோட ஆதரவை வந்துட்டு ஆங்கிலேயர்களுக்கு தெரிவித்தாங்க. கழகத்தோட விளைவுகள்னு என்னென்னு பார்க்கும்போது 1858 நவம்பர் 1 விக்டோரியா மகாராணி வந்து ஒரு பேரறிக்கையை வந்துட்டு வெளியிடுறாங்க. அதன்படி இந்தியாவை வந்து நிர்வாகம் செய்யும் உரிமை வந்துட்டு கிழக்கிந்திய கம்பெனிக்கிட்ட இருந்து ஆங்கில பாராளுமன்றத்திற்கு மாற்றப்படுது. அடுத்து கவர்னர் ஜெனரல் வந்து அதுக்கப்புறம் இந்த கழகத்துக்கு அப்புறம் வைஸ்ராய் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இந்தியாவோட கடைசி கவர்னர் ஜெனரல் அல்லது முதல் வைஸ்ராய் யாருன்னா கானிங் பிரபு தான். அதுக்கடுத்து இயக்குனர் குழுவும் கட்டுப்பாட்டு வாரியமும் மாற்றப்பட்டு இதுக்கு பதிலாக 15 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு கவுன்சில் வந்து அமைக்கப்படுது. இந்த பேரறிக்கையின்படி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பாரம்பரிய நிறுவனம், மதம் தொடர்பான விஷயங்களில் ஆங்கில அரசு தலையிடாது அப்படின்னும் இந்தியர்கள் வந்து அரசு பணியில் சேர்க்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியும் அறிவிக்கிறாங்க. இருப்பினும் இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியர்கள் வந்து இராணுவத்தில் வந்து குறைவான எண்ணிக்கையில் தான் எடுக்கப்படுறாங்க. இராணுவத்தோட உயர் பதவிகளிலிருந்து ஆங்கிலேயர்களை காட்டிலும் இந்தியர்கள் வந்து விலக்கி வைக்கத்தான் படுறாங்க. ஆங்கிலேயரோட இந்த பிரித்தாளும் கொள்கை வந்து அதிகமாக ஆதிக்கம் செலுத்தப்படுது. வி.டி. சவாக்கர் அப்படிங்கிறவர் வந்து தன்னுடைய முதல் இந்திய சுதந்திர போர் அப்படிங்கிற நூலில் இந்த 1857 புரட்சியை ஒரு திட்டமிடப்பட்ட தேசிய சுதந்திர போர் அப்படின்னு குறிப்பிடுறாரு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.